ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அடியேன் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் 3 பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். மூத்தவன் டைட்டஸ், மருமக மெர்லின். அவங்க 2 பேரும் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்கிறோம். மகனும் மருமகளும் ஷாலோம் சேரிட்டி மிஷன், என்னுடைய மனைவி அவங்க மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறாங்க. சோஷியல் கன்சர்ன், அதாவது இந்த பீல் ஆதிவாசி மக்கள் கிட்டத்தட்ட 40,000 குடும்பங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. 40,000 குடும்பங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் அப்போது 4 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் என்ன. அல்லேலூயா. இந்த ஜனங்கள், இந்த குறிப்பாக நம்ம ஊழியக்காரங்க 1040 ஊழியர்கள், அவங்க பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு 2 பள்ளிக்கூடம் ராஜஸ்தானில் கட்டி எழுப்ப ஆண்டு உதவி செய்தார். அதில் ஒரு பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் மீடியம். அந்த சுதேச ஊழியர் பிள்ளைகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, பிஷப் அங்கிள், நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், நாங்கள் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், ரொம்ப வாஞ்சியாக கேட்பாங்க. அந்த பாரத்தோடு தான் அதை ஷாலோம் சேரிட்டி மிஷன் தனியாக நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணி, அதுக்கு 80Gலாம் இருக்குது. நிறைய பேர் ஒருவேளை எங்களுக்கு 80G இருந்தால் நாங்கள் காணிக்க தர்றோம்பாங்க. அதை தனியாக கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு 2800 ஆதிவாசி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா. 1000 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு ஆதிவாசி பிள்ளையை தாங்கலாம். அந்த பிள்ளையை நீங்கள் 15 வருஷம் தாங்கினா போதும். ஒருவேளை ஆண்டவர் 3 பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்துருந்தா ஒரு 4வது ஒரு பிள்ளை ஆதிவாசி பிள்ளையை தத்தெடுங்க. ஆமென். அல்லேலூயா. 2 பிள்ளைகள் இருந்தால் கூட 2 பிள்ளைகள் எடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி இந்த 2800 பிள்ளைகள் படித்து 4 பிள்ளைகள் நீட் பரீட்சை எழுதி டாக்டர் ஆகியிருக்காங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவங்க ஆதிவாசி எஸ்டி கோட்டாவில் ஃப்ரீயாக வந்திருக்கிறாங்க. நம்ம படிக்க வச்ச பிள்ளைகள், நீங்கள் படிக்க வச்ச பிள்ளைகள். அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் கிட்டத்தட்ட 400 பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியத்தில் கேத்தலிக் ஸ்கூல் எங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்கோ அங்கே அனுப்பியிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் நீட் பரீட்சை எழுதியிருக்காங்க. ட்ரைபல் கோட்டாவில் ஃப்ரீயாக வந்திருக்கு. நான் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வேணுமா, ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் அங்கிள் எல்லாமே ஃப்ரீ. அல்லேலூயா. எனக்கு 3வது மகா, 2வது பையன், 3வது மகா வந்து ஜாய் ஷெக்கினா. அவள் டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாள். டோனோரில் படிக்கும்போதே சொல்லுவாள், நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அவளை கஷ்டப்பட்டு ரஷ்யாவில் படிக்க வச்சு பிஜி பண்ணணும்னு சொல்லி விசாகப்பட்டினம் இஎன்டி ஸ்பெஷலைஸ் பண்ணான். ஆனால் நான் பட்ட பாடு, அவளுக்கு ஃபீஸ் கட்டும் பண்ணி பேங்க்கில் லோன் எடுத்து, எஜுகேஷன் லோன் எடுத்து. நான் கூட கொஞ்சம் நினச்சேன், நம்மளும் ட்ரைபலாக பிறந்திருந்தால் ஃப்ரீ கோட்டாவில் கிடச்சிருக்கோம் எல்லா இடமும். அல்லேலூயா. பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ கிருபை வச்சிருக்கிறார். ஆனால் மெரிட்டில் வர முடியல, பாஸ் ஆக மாட்டாங்க. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆதிவாசி இடத்துல மழை பெஞ்சாதான் விவசாயம். மழை பெஞ்ச உடனே குட்டி பிள்ளை, ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைய 5வது வகுப்பு படிக்க போனால் அந்த பிள்ளைய தான் பார்க்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆடு மாடு மேய்க்கிறது பிள்ளைகள் தான். அதனால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பள்ளிக்கூடமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்படி படிக்கிற வசதியே கிடையாது. இப்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் ஊரில் கரண்ட்டே இல்லைன்னா எப்படி இருக்கும். 1200 சபைகளில் 800 கிராமத்தில், கிராம சபையில் கரண்ட் கிடையாது. 7 மணிக்கு பிறகு பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? அம்மா அப்பா எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்க எப்படி டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க? நம்ம பிள்ளைகள் 8வது வகுப்பு 10வது வகுப்புக்கு டியூஷனுக்கு அனுப்புகிறோம், அவங்க எங்கே அனுப்ப முடியும்? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் கொடுத்த ஞானம், அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போல்லாம் சில இடத்துக்கு நான் போவேன், டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் இல்லை. யாராவது வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து, இங்கிலீஷில் சொன்னால் டிரான்ஸ்லேஷன் யாருக்கு இல்லையே, நான் வேறு இடத்துக்கு போகணுன்னா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டருடைய பிள்ளை 2 பிள்ளைகள் இங்கிலீஷ் பேசும், அந்த பிள்ளைகள் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கம்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.
ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வித்து வருகிறார். ஒரு ஹாஸ்டலோட இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கவர்மெண்ட் ரெகக்னிஷன் கிடச்சிருக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில். அவங்க சொன்னாங்க 50 பள்ளிக்கூடங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து 48 பள்ளிக்கூடம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ரெகக்னிஷன் கிடச்சிருக்குது. ஹிந்தி மீடியம் ஸ்கூல் 8வது வகுப்பு வரைக்கும் இருக்குது. அந்த ஏரியாவில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் காம்படிஷன் நடந்துச்சுன்னா எல்லா ஷீல்டும் ஷாலும் ஸ்கூல் பிள்ளைகள் தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி ஆண்டவர் படிக்க வச்சிருக்கிறார். கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் 20,000, 10,000, 50,000 அங்கே நர்ஸ் ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் அதெல்லாம் ப்ரைவேட்டாக படிக்க போவாங்க. வந்து பிஷப் அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு முடியாதுங்கிறாங்க, ஒரு 30,000 ரூபாய் கொடுங்க, 2 வருஷத்துக்கு நான் படித்து வந்தவொடனே காணிக்க தரேன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை கூட நீங்கள் தாங்க முன் வரலாம். 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையை தாங்கிடலாம். அதை குறித்து நீங்கள் விவரமாக கேட்டுக்கோங்க. அது மட்டுமல்ல, நிறைய இடத்துல குடிக்க தண்ணி இருக்காது. 25 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் மீட்டிங் நடத்தினோம். அந்த கிராமத்தில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது தண்ணி தாகமாக இருந்தது, வெயில் காலம். உடனே எனக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அதை குடிச்சிட்டு அந்த கிளாஸை வச்ச உடனே உள்ளே பார்த்தே நிறைய சுற்றுது. ஆனால் நல்ல கூல் வாட்டர். அங்கே ஃப்ரிட்ஜு கிடையாது, மண்பானையில் அப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. எங்கேருந்து கொண்டு வரேன்னு அவங்க அந்த இடத்த கொண்டு காட்டினாங்க. நதி ஓரத்தில் ஒரு குழி தோண்டி அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சொரக்காய் கூட்டிலேருந்து அப்படி எடுத்து அந்த தண்ணியை ஊற்றி அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஜீவ ஜந்து சுற்றுது, சின்ன சின்னதாக தெரியுது. எனக்கு ரொம்ப பாரம். எங்கள் ஊரில் இதுதாங்க குடி தண்ணின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் 400 கிராமத்தில் ஹேண்ட் பம்ப் போட்டு கொடுத்துருக்குறோம். அல்லேலூயா. அதே மாதிரி மெடிக்கல் செக்கப், ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் ஒரு வருஷத்தில் 2000லேருந்து 3000 பேருக்கு அங்கங்கே நாங்கள் மெடிக்கல் செக்கப் நடத்துவோம். அவங்க டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க, மந்திரவாதிட்டு தான் போய் பழக்கம். ஆனால் அவங்களுக்கு அந்த மெடிக்கல் செக்கப் பண்ண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இது அந்த சேரிட்டி மிஷன் மூலமாக நடைபெற்று வருகிறது. இந்த மக்கள் அவ்வளவு பின்தங்கிய ஜனங்கள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால எங்கள் பிள்ளைகள் படிக்கணும், எங்களுக்கு தண்ணி வேணும், கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையாக இருப்பாங்க. ஒரு முறை மோகன் சி லாசரஸ் மீட்டிங் நடத்தினோம் ராஜஸ்தானில், கும்பூராங்கிற இடத்துல. ஒரு 3000 பேர் வந்திருந்தாங்க. அந்த காலத்திலே மீட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்களை விரட்டி அடித்தாங்க. அந்த சில சினிமாக்கள் எல்லாம் வர்ற மாதிரி, வில்லன்கள் வர்ற மாதிரி முகமுடி போட்டு நம்பர் பிளேட்டை எடுத்துகிட்டு கையில் பெரிய பெரிய கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. மோகன் சி லாசரஸையும் தேவதாசையும் கட் பண்ணி அனுப்பணும் தமிழ்நாட்டுக்குன்னு. ஆனால் பாருங்கள், கடவுளுடைய கிருபையில் எங்கள் கூட வந்த சுதேச ஊழியர் ஒரு வயக்காட்டுக்குள்ளே வண்டியை விட சொல்லிட்டாங்க. அவங்க வயக்காட்டில் அந்த ஜீப்பு போகுது, பயமாக இருக்குது. ஆனால் அவங்க ஒரு நதிக்கிட்ட எங்களை மடக்கி அடிக்கணும்னு நினச்சாங்க. அந்த நதிக்கு பாலம் கிடையாது, மெல்ல போகும், அதில் அடிக்கணும்னு நினச்சி காத்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். இப்பொழுது நிறைய இடத்துல மோகன் சி லாசரஸ் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கும் மரணத்துக்கும் 1 அடி தூரம். அந்த இடத்துல ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் ஊர் தலைவர், கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட், அவங்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குன்னு சொல்லி எதிர்ப்பாளர்களை சிட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஊழியர் கூட்டத்தில் மோகன் சி லாசரஸ் சொன்னாங்க, இனிமேல் கிராம பஞ்சாயத்தில் எல்லாம் கிடைக்கணும், நல்ல தலைவர்களை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ண வச்சாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ரோடு லைட்டு எல்லாம் கிடைக்கணும். அப்போ அந்த கிராமத்தில் இருந்த பாஸ்டர் பத்தியாபாய் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க சபையில். ஆண்டவரே, எங்கள் கிராம பஞ்சாயத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த மாதிரி எதிர்ப்புள்ள கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாங்க. 2 வருஷம் கழித்து எலெக்ஷன் வந்தது. அந்த பாஸ்டரே நின்னார். இன்னைக்கு அவர் தான் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட். அல்லேலூயா. 2 முறை அவர் வந்தார். ஒரு முறை அவருடைய மனைவி. நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன், அவங்க கிராமத்தில் எல்லா கிராமத்தில் லைட்டு வந்துருச்சு. 2 பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஹேண்ட் பம்ப் போட்டு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அவருடைய ஏரியாவில் 12 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்குது. பக்கா எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த ஆலயம் கட்டப்படுவதற்குன்னு சொல்லி கிராம பஞ்சாயத்தில் அந்த மினிட் பாஸ் பண்ணி அதை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு
260 கிராம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஷாலோம் பிலீவர்ஸ், ஷாலோம் விசுவாசிகள் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க 260 கிராமங்களில். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என்னது மார்ச் மாதத்தில் 4 சர்ச்சு டெடிகேட் பண்ணோம், நான் ஏப்ரலில் வர்றதுக்கு முந்தி 3 சர்ச்சு டெடிகேட் பண்ணிட்டு வந்தேன், இப்போ போய் 3 சர்ச்சு டெடிகேட் பண்ண போகிறேன். என்னது நீங்கள் சும்மாவா சொல்கிறீங்க? நிஜம். எல்லா இடங்கள்லையும் ஆண்டவர் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட் எல்லாம் பிலீவர்ஸாக இருக்கிறாங்க. ஒன்று பிலீவராக இருந்தால் தான் வர முடியும், இல்லைன்னா அவங்க பிலீவராக மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்க நம்ம ஊரில் இப்படி ஒரு மாற்றம் வரணுமே. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்திய பிரதேச படத்தை நீங்கள் மேப்பில் பாருங்கள், நெட்டில். ஜாபுவாங்கிற மாவட்டம் 865 கிராமம். அந்த 865 கிராமமும் ஆதிவாசி கிராமங்கள். அந்த நெட்டில் போய் அந்த ஜாபுவா மாவட்டத்தை பற்றி பாருங்கள். அது பக்கத்தில் அலிராஜ்பூர் மாவட்டம். அந்த மாவட்டம், இந்த 2 மாவட்டத்திலும் பீல் மக்கள். அலிராஜ்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கோமணம் கட்டிக்கிட்டு அங்கங்கே அப்படியே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் பீப்புள். ஜாபுவாலையும் அப்படி தான் இருப்பாங்க. அதில் 8 தாலுகா, 800க்கும் அதிகமான கிராமம். 25 வருஷத்துக்கு முந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கன்னியாஸ்திரிகளை கெடுத்தார்கள். அப்போது இந்து அந்த சகோதரர்கள் எல்லாரும் அதை நியாயப்படுத்தினாங்க. அவங்க வந்து கேத்தலிக் நன்ஸ் அவங்கள கெடுத்து, அது பெரிய அளவில் பேப்பரில் வந்தது, அதுக்கு பெரிய ஆப்போசிஷன்லாம் வந்தது. அந்த ஆதிவாசிகளே வந்து அவங்கள கெடுத்தாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஜனங்கள். அந்த நேரத்தில் இந்தியா டுடே மேகசினில் அதை தலைப்பு செய்தியாக போட்டு, ஜாபுவா மாவட்டத்தில் இருக்கிற பீல் ஆதிவாசிகள் ஓடுகிற ராஜதானியை நிறுத்தி கொள்ளையடிக்கிற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள். நினச்சி பாருங்க, அந்த ஊருக்கு அங்கே கன்னியாஸ்திரிகளை கெடுத்தாங்களே, அந்த ஊருக்கு பக்கத்தில் நாங்கள் போய் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஆண்டவர் எங்களை அங்கே கொண்டு போனார். இன்றைக்கு எந்த இடத்துல ரேப் பண்ணாங்களோ அந்த இடத்தை சுற்றி 40 ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இண்டோர், போபால், உஜ்ஜைன் இங்கெல்லாம் நகைக்கடையில் திருடு போயிடுச்சு, அங்கங்கே கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா போலீஸ் நேராக அந்த ஜாபுவாவுக்கு தான் வருவாங்க. வந்து அந்த கொள்ளைக்காரங்களை அவங்க வீட்டுக்கு போவாங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு ஆள் தான் உங்களுக்கு தெரியும். எங்கள் ஜாபுவா பகுதியில் நிறைய அப்படிப்பட்ட கொள்ளைக்காரங்க இருக்காங்க. அவங்க கிராமங்களில் போய் ஊழியம் செய்ய எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டு போவோம், குடும்பமாக போவோம். அதுக்கப்புறம் தான் 5 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, இவங்க தாத்தா பெரிய கொள்ளைக்காரன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஒரு தடவை அண்ணன் மோகன் சிலாசஸ் வந்தப்போ அந்த கொள்ளைக்காரர் 3 பேர் வந்து வெளியில் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க மீட்டிங் முடித்தாங்க, ஆல்டர் கால் கொடுத்தாங்க. நான் தான் மொழிபெயர்க்கிறேன். அங்கேருந்து ஒரு கொள்ளைக்காரன் வர்றான், பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு. அண்ணே, நான் கண்ண மூடி இருந்தேன், அண்ணே என்ன பாருங்க அப்படின்னு. அந்த கொள்ளைக்காரன் வந்து மோகன் அண்ணன் கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு, நான் இனிமேல் கொள்ளையடிக்க மாட்டேன்னா. அல்லேலூயா. பின்னாடியே அவனுடைய பையன் வந்தான். 5 வயசு 6 வயசு இருக்கும். அவன் கையில் ஒரு ரிவால்வர் இருந்துச்சு. ரியல் ரிவால்வர். அதையும் கொண்டு வந்து மோகன் அண்ணன் கையில் கொடுத்தாங்க. அண்ணே அப்படியே பார்த்தாங்க. பிரதர், இந்த டிஸ்ட்ரிக்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி வந்தீங்க அந்த கிராமத்துக்கு உள்ள? இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் மனிதர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பகுதியில் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலயங்கள் கட்டி கொடுத்திருக்கிறாரு. அதில் ஒரு சுதேச ஊழியர் மினேஷ் பாய் வந்திருக்கிறாரு. பார்க்க தேவ தூதனை மாதிரி இருக்கிறாரு. காட்ஸ் சோசன் பீப்புள், பீல் மக்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய தெரிந்து கொண்ட மக்கள். அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா அம்மாலாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய சாட்சியை சுருக்கமாக சொல்லுவார். டேவிட் அவங்க நம்ம ப்ரொமோஷனல் ஒர்க்கர், ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. टुकुमा बोलवानो तुम्हारी जगह विषय बचिता। प्रेज लॉर्ड, जय मसीह की। जय यीशु।
जय यीशु। जय यीशु। मैं प्रभु माँ मेरे माँ बाप नहीं थे इसके पहले कि मेरा नाम मिनेश पलासिया और मेरा गांव डेबर है और ज़िला झाबुआ है। என்னுடைய பேர் மினீஷ் பலாசியா. நான் ஜாபுவா என்ற இடத்தை சேர்ந்தவன். और प्रभु माँ ने आए इसके पहले हमारे मम्मी पापा के बारे में मैं बताना चाहता हूँ। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய தாய் தகப்பனார் எப்படி இருந்தாங்க அது குறித்து நான் உங்களிடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். हमारा झाबुआ ज़िला में बहुत चोर डाकू है और चोरी करने वाले दारू पीने वाले ऐसे बहुत लोग हैं। எங்களுடைய ஜாபுவா இந்த மாவட்டத்தில் அநேக ஜனங்கள் குடிகாரர்கள் அநேகமான ஜனங்கள் கொள்ளையடிக்கிற காரியங்களை செய்து ஈடுபட்டிருப்பார்கள். हमारा झाबुआ ज़िला में स्कूल भी नहीं है और कोई गाड़ी नहीं, कोई लाइट नहीं, कोई व्यवस्था नहीं थी। எங்களுடைய அந்த ஜாபுவா மாவட்டமானது அதில் ஒரு ஸ்கூல் கூட கிடையாது, போக வர வழி வாகன வசதி கிடையாது, எந்த விதமான விளக்கு மின்சார வசதி எதுவுமே இல்லாத ஒரு மாவட்டமாக இருந்தது. हमारा भील आदिवासी लोग बहुत खराब जीवन जीते थे, हमारे मम्मी पापा भी। फिर हम प्रभु के पास गए और प्रभु ने हमारे मम्मी पापा का जीवन को बदल दिया। எங்களுடைய பீல் ஆதிவாசி ஜனங்கள் அந்த இடத்திலே ஒரு மிகவும் அருவருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எங்களை சந்தித்தார். என்னுடைய தாய் தகப்பனுடைய வாழ்வியம் கர்த்தர் மாற்றினார். प्रभु ने मुझे सेवा का बोझ दिया और मैं अभी सेवा करता हूँ, 3 साल हो गया और घर में कलीसिया चलाता था। अभी में कलीसिया का काम चल रहा है। आप लोग सब दुआ करना, प्रार्थना करना। मेरे मम्मी पापा मेरे भाई की जो लड़की बीमार हो गई तो उसको लेके चर्च में गए और प्रभु को जाना। ஒரு நேரத்தில் என்னுடைய மூத்த சகோதரர் ஒருவர் சுகவீனம் அடைந்தது. அப்பொழுது என்னுடைய தாய் தகப்பனார் அவனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று பல காரியங்கள் செய்துவிட்டு அது ஒரு காலத்தில் எதுவும் பயன்படாத அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது நாங்கள் சபைக்கு சென்றோம். ஆண்டவர் சுகம் கொடுத்ததினாலே என்னுடைய தாய் தகப்பனார் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். आप लोग सब हमारे भील आदिवासी लोगों के लिए प्रार्थना करना है और उनका सब प्रभु के पास वो आ जाए और उनका जीवन बदल जाए। आप प्रार्थना करना। तो मैं इस तरह से प्रभु की सेवा में आया और प्रभु को उद्धारकर्ता ग्रहण किया और प्रभु पर विश्वास किया। प्रभु को 5 साल पहले 5 வருடத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். और प्रभु मैं प्रार्थना करता हूँ, विश्वास करता हूँ और जो लोग को ऊपर में हाथ रख कर दुआ करता, प्रभु चमत्कार करता। இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை எனக்கு வந்தது நிமித்தம் நான் முதலாவது சபையிலே ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன். இப்பொழுது முழு நேர ஊழியராய் என்னை ஒப்பு கொடுத்து பிறருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து வருகிறார். 25 परिवार प्रभु ने दिया है और कलीसिया चलाता हूँ और आप सब दुआ करना। प्रभु கிருபையினாலே ஒரு 25 குடும்பத்தை கர்த்தர் கிருபையாக தந்திருக்கிறார். हो गया। நாங்கள் 5 குடும்பமாக இப்பொழுது சபையை நடத்தி வருகிறோம். 25 குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். मेरा शादी हो गया है और 2 लड़की है, 1 लड़का है। எனக்கு திருமணமாகி 2 பெண் பிள்ளைகளும் 1 ஆண் பிள்ளை, 3 பிள்ளைகள் உண்டு. आप सब दुआ करना, प्रार्थना करना। धन्यवाद। 3 வருடமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய பீல் ஆதிவாசி ஜனங்கள் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். சகோதரர் செய்கிற அந்த ஜில்லாவுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எவ்வளவு பெரிய சாட்சிகளை கேட்டீங்க. 1,20,00,000 மக்கள், 7,000 கிராமங்கள், மனிதர்கள் போக முடியாத இடங்கள் இன்றைக்கி இயேசுவின் சுவிசேஷம் சென்றிருக்கிறது. ஆனால் 1200 சபை தான் உருவாகியிருக்கிறது. 7,000 கிராமங்கள் இருக்கிறது. 4 லட்சம் பேர் பேப்டிஸ்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் லட்சக்கணக்காக எடுக்கணும். இந்த ஜனங்கள் இப்போ சுவிசேஷத்துக்கு செவி சாய்த்து கொண்டு இருக்கிறாங்க. போன ஜனவரி மாதம் 1250 ஊழியர்கள் நம்ம 4 மாவடிக்கு வந்த பொழுது அந்த 3 நாள் ஃபயர் அனாயிண்டிங் மறுரூபமலை அனுபவம்
அதில் 150 பேரை ஆண்டவர் முன்னாக அழைத்தார். அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தரிசனம் தந்து அவங்க பீல் மக்கள் ரட்சிப்புக்கு மட்டுமல்ல வட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஊழியர்களாய் மாற்றுவேன் என்று ஆவியானவர் சொன்னார். அந்த மீட்டிங் முடிந்தது. 8 பேராயர்களும் கிட்டத்தட்ட 400 பாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த வருஷம் நாங்கள் ஆளுக்கு ஒரு ஊழியரை எழுப்பி தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் 1000 ஊழியரை எழுப்ப 34 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரே வருஷத்தில் 1000 ஊழியர்களை எழுப்ப போகிறாங்க, அதுக்கு மேலே எழுப்ப போகிறாங்க. அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் விசுவாசிகள் இந்த பேஷன் வீக்கில் 10 குடும்பங்களுக்கு இயேசு உனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று சாட்சி கொடுக்க போகிறாங்க. அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம். இன்னும் 3 வருஷத்தில் இந்த ஊழியம் வந்து மல்டிப்ளை ஆக போகுது. அப்போ எங்களுக்கு தாங்குகிறவர்கள், செபிக்கிறவங்க அதிகமாக தேவை. ஆகையினால தான் கவர்மெண்ட்டில் இந்த மத மாற்றத்தை குறித்து சீரியஸாக பார்க்குறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஏன் இந்த கழுது கட்டி அவிழ்க்கிறேன்னு கேட்டால், இது இயேசு கேட்கிறார், இயேசுவுக்கு தேவை. அதுதான் பதில், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த முழு பீல் மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னும் 5 வருஷத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் காண்பீர்கள். 30,000 வாலிபர்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல். அவங்க எல்லாருக்கும் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்கணும்னு ஆண்டவர் பாரம் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி வாசிக்கணும், அதுக்கு ஒரு சின்ன கைட் புக் நானே எழுதி அதை பிரிண்ட் பண்ணுறேன். 30,000 காப்பி. ஒரு நியூ டெஸ்டமெண்ட் 100 ரூபாய். நம்ம பைபிள் சொசைட்டியில் வாங்குகிற நியூ டெஸ்டமெண்ட் அழகான பிரிண்டிங் இருக்கும். அதில் சாம்ஸ் அண்டு ப்ராவர்ப் இருக்கும். அதை வாங்கி கொடுக்கணும். 30,000 பேருக்கு வாங்கி கொடுக்கணும். கொடுத்துருவோம். ஆமேன். அல்லேலூயா. ஒரு நியூ டெஸ்டமெண்ட் 100 ரூபாய், 20 ரூபாய் சப்சிடி பண்ணி தருவாங்க. ஒருவேளை ஒரு கொஞ்சம் வாலிபர்கள் சந்திக்கப்படணும்னு நினச்சிங்கன்னா 100 ரூபாய் கொடுங்க, இல்லைனா வேத புத்தகத்துக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் ஊழியத்தை பற்றி புக்லெட்டில் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான ஆசாரியராக இருக்கிற அது கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2-3 பேரை நாமத்தில் கூடும் பொழுது அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்றவர் இந்த இடத்திலே நீர் பிரசன்னமாக இருப்பதற்காய் நன்றி. நாங்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்தி, இந்த இடத்தில் இந்த இரவு என் ஜனங்களை நான் சந்திப்பேன், எனக்கென்று தெரிந்து கொள்ள பாத்திரங்கள் இங்கு உண்டு என்று நீர் கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் திரளாய் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளும். நாங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க ஒரு சில நிமிடங்கள் இந்த மணி நேரத்தை எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி தாரும். எல்லா தடைகளை நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். டச் எவ்ரிபடி ஓ லார்ட். எல்லாருடைய ஆவிய கண்களை திறந்தருளும், ஆத்துமாவை தொட்டருளும் சுவாமி. நீர் பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை போல் சொல்லுங்க, இயேசுவை போல். இன்றைக்கு இந்த உலகம் இயேசுவை காண துடித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊழியத்தில் சர்தார் என்று ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவனை படுவானி என்ற ஒரு இன்டீரியர், ஒரு தூர இடம், அங்கு கூப்பிட்டாங்க சொல்லி ஊழியத்துக்கு அனுப்பியிருந்தோம். எங்களை 6 மாதத்துக்கு பின்பு அழைத்து சென்றான். அங்கு போகிறோம், பெரிய ரேலியே வச்சுட்டாங்க. அது ஆக்சுவலாக பீல் மக்கள் கிடையாது, வேறு ஜாதி மக்கள். அவங்க மகாராஜான்னு என்னை நினச்சிட்டு அப்படி ஊர்வலம் போகுது. திடீர்னு பார்த்தா சர்தாரை எப்படி கூப்பிட்றாங்க, சோட்டா இயேசு, சோட்டா இயேசு, நானா இயேசு. டேய் என்னடா சொல்கிறாங்க, என்னைய சின்ன இயேசுன்னு கூப்பிட்றாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இல்லை, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், டேய் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. நாங்கள் இயேசுவை பார்க்க முடியலங்க, இவர் மூலமாக இயேசுவை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இரவிலே உங்களை காண்கிறவர்கள், என்னை காண்பவர்கள் இயேசுவை காண வேண்டும்.
அந்த உணர்வோடு கூட, அந்த வாஞ்சையோடு கூட இயேசு இங்கு வந்திருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் மூவிங் ஹியர். இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவை போல், இயேசுவை போல் நாம் உபவாசிக்கிறோம், பொருத்தனை செய்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நம் வாழ்க்கை இயேசுவை போல் மாறுகிறதா? இன்றைக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்தோம். ஒரு வருஷத்துக்கு 15 தடவையாவது குறைந்தது எடுத்திருப்பீர்கள். நான் ஒவ்வொரு மாதமும் 20 நாட்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், 40 வருஷத்தில் என் இரத்தத்தை போல் என் இரத்தம் இல்லை, இயேசுவின் இரத்தம் தான் உள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. 40 வருட கிறிஸ்தவனாய் வாழுகிறோம், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கிறோம், 40 வருடம் ஆராதிக்கிறோம், 40 வருடம் வேதத்தை வாசிக்கிறோம். நம்மை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்களா? இயேசுவை போல், இயேசுவை போல், இயேசுவை கவனித்து பார்ப்போம். அவரை போல அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அப்படி என்றால் இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நிறைய காரியம் இருக்குது. முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து என்றாலே பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நாம் ஆராதிக்கிற இயேசு நம்முடைய இரட்சகர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை காண்கிறவர்கள் சொன்னார்கள், சாட்சி கொடுத்தார்கள். இயேசுவினுடைய பிறப்பு அதே பரிசுத்தம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இயேசு பிறக்கும் பொழுதே தாயின் கற்பத்திலே அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தபடியினாலே அவர் பரிசுத்தம் உள்ளவராய் பிறந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், அவருடைய கண்களிலே பரிசுத்தம், அவருடைய நாவிலே பரிசுத்தம், அவருடைய சொல்லிலே பரிசுத்தம், அவருடைய சிந்தையிலே பரிசுத்தம், அவர் கைகளில் பரிசுத்தம், அவர்களுடைய நடையிலே பரிசுத்தம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே யோவான் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தாருக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய சாட்சியை பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம் அது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதாவாகிய பரிசுத்தமுள்ள தேவன் யெகோவா எல் ஷடாய் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நேசகுமாரன், மை சன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அதே போல இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் 3 சீஷர்களை அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு செல்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அங்கு 3 சீஷர்கள் பார்க்கிறார்கள், ஒரு வெண்மையான மேகம், த ஷகினா க்ளோரி இறங்கி வந்தது. அவங்க சொல்றாங்க, இங்கேயே கூடாரம் போடலாம் ஆண்டவரேன்னு. அப்பொழுது பாருங்கள், அங்கும் பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வாசிப்போமா? 5ஆம் வசனம். அவர்கள் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய ஊழியத்திலே பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். மை பிலவட் சன், மை பிலவட் சன், காட் அல்மைட்டி சாட்சி கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவருடைய பரிசுத்தம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பிலாத்தினுடைய மனைவி பிலாத்தினிடத்திற்கு செய்தி அனுப்புகிறாள். வாசிப்போம். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். இந்த நீதிமான் என்று பிலாத்தின் மனைவி சொல்லுகிறாள். பிலாத்து என்ன சொல்லுகிறார்? 24ஆம் வசனத்திலே, இவன் மேல் எந்த குற்றத்தை நான் காணவில்லை என்று சொல்லி கைகளை கழுவுகிறாள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
ஒருவேளை நம் மீது குற்றம் சாட்டப்பட்டால், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சியை போட்டு எங்கள் ஊழியர்களை ஜெயிலில் போடுவாங்க. நம்ம மீது பொய் சாட்சி சொல்லி நம்மளை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டின நீதிபதி சொல்லணும், இவர்கள் மீது நான் குற்றத்தை காணவில்லை. இப்படிப்பட்ட சாட்சி நமக்கு வருகிறதா? பிலாத்தின் மனைவி சொல்லுகிறாள், இவர் குற்றமற்றவர், நீதிமான். பிலாத்து கையை கழுவுகிறான். இன்றைக்கு நம்மை பார்க்கும் அதிகாரிகள் அப்படியாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்ம ஊழியக்காரங்களில் நிறைய பேர், கொஞ்சம் சிலர் கைது பண்ணப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க. ஆனால் அதிகாரிகள் சொல்லுகிறாங்க, இவங்க மேலே நாங்கள் குற்றத்தை காணவில்லை என்று. இயேசுவும் அப்படித்தான் வாழ்ந்தார். அவரை குற்றம் சாட்டினார்கள். அவரை கைகளில் கால்களை கட்டி சாட்டையினால் அடித்து பிலாத்தினிடத்திலே கொண்டு விடுகிறார்கள். அவர் சொல்லுகிறான், இவர் மேல் எந்த குற்றத்தை நான் பார்க்கவில்லை. 4ஆம் வசனத்திலே இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ் கரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுக்கிறான். அவன் என்ன சொன்னான்? 4ஆம் வசனம் 27, மத்தேயு 27:4, குற்றமில்லாத ரத்தம் நம்மோடு கூட இருப்பாங்க. இயேசுவோடு 3 வருஷம் இருந்து காட்டி கொடுத்தான். ஆனால் பாருங்கள், மறு நிமிஷமே அந்த பிசாசு உள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு வெளியில போன உடனே தெரிஞ்சது குற்றமில்லாத ரத்தம். இன்றைக்கு நம்மை பற்றிய சாட்சி எப்படி இருக்கிறது? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். சிலுவையிலே 2 கள்ளர்கள் மத்தியிலே இயேசு கள்ளனை போல தொங்கினார். ஒரு கள்ளன் அவரை பரிசோதித்தான், அவரை ஏளனமாக பேசினான். ஆனால் மற்ற கள்ளன் என்ன சொன்னான்? நாமோ செய்த குற்றத்திற்கு அனுபவிக்கிறோம், இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. ஆண்டவரே என்று சொல்லுகிறான். என் அன்பு சகோதரனே, ஒரு திருடன், ஒரு கள்ளன் நியாயம் தீர்க்கிறான், இவர் குற்றம் செய்யவில்லை என்று. 100க்கு அதிபதி, அவன் பொறுப்பாக இருக்கிறான். அந்த செஞ்சுரியன் அரசாங்க அதிகாரி ஆண்டவருடைய இறப்பை பார்த்துவிட்டு மெய்யாகவே இவர் நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மை பற்றிய சாட்சி சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? இயேசு பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார், பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மாதம் மாதம் புசிக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவன் என்ற ஒரு நல்ல ஒரு பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? நம்முடைய நாவுகள் எப்படி பேசுகிறது? நம்முடைய கைகள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது? நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட இடங்களுக்கு, தகாத இடங்களுக்கு போகிறதா? நம்முடைய மனம் தீயவைகளை சிந்திக்கிறதா? நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? இயேசுவை போல இந்த நேரத்தில் உங்க ஆத்துமா சொல்லட்டும், லைக் ஜீசஸ். இயேசுவே, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எனக்கு சுகம் தாங்க, எனக்கு பணம் தாங்க, பிள்ளைக்கு வேலையை தாங்க, ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறத விட உம்மை போல ஒரு பரிசுத்தம், இயேசுவை போல கண்கள், இயேசுவை போல இதயம், இயேசுவை போல என் நாவுகள் மாறணும் சொல்லி அந்த பரிசுத்தத்தை நாம் தேட வேண்டும். 2வது, 3.5 வருடங்கள் இயேசு ஊழியம் செய்தார். அவர் எப்படி ஊழியம் செய்தார்? அவருடைய ஊழியம், முதலாவது அவருடைய பரிசுத்தம், 2வது அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் பல நோக்கங்கள் எல்லாம் கிடையாது, ஒரே சித்தம்தான். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு சமாரிய கிராமத்திலே வேதம் சொல்லுகிறது, களைப்படைந்தார், தாகமாய் இருந்தார், பசியாய் இருந்தார். அந்த நேரத்திலே ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு ஆத்மாவை அவர் ஆதாயம் செய்கிறார். எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என்னுடைய போஜனம் என்ன தெரியுமா? என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தை முடிக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தியாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பினார். அதுதான் என் போஜனம்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம் என்ன? வாட் இஸ் அவர் டிசையர்? நமக்கு பல தீர்மானங்கள் இருக்கலாம். சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா, வாட் இஸ் யுவர் டிசையர்? ஐ வாண்ட் டு பி அ கலெக்டர், டாக்டர், இன்ஜினியர். ஆனால் இயேசு சொன்னார், என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் நிறைவேறணும். God so loved the world and he has sent me. என்னை அனுப்பினார், அதை நிறைவேற்றணும். அதுதான் எனக்கு போஜனம். நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா நீங்கள் நிறைய காணிக்கைகளை கொண்டு படைப்பதல்ல. அவருடைய சித்தம், அவருடைய சித்தம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த சாயர்புரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். தூத்துக்குடி மாவட்டம் ரட்சிக்கப்படணும். தட் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்படி ஊழியம் செய்தார்? மத்தேயு 9:35 பாருங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொத்தமாக்கினார். இயேசு சகல பட்டினங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு எப்படி போனார், ஊழியம் செய்தார்? சகல கிராமங்களையும் பட்டினங்களையும் சுற்றி திரிந்து, அவர் ஒவ்வொரு கிராமமாக பட்டினங்களாக சுற்றி நடந்து திரிந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். 150 வருஷத்துக்கு முந்தி இந்த ஜாபுவா மாவட்டத்துக்கு ஜங்கல் மிஷன், அயர்லாந்திலேருந்து ஒரு மிஷினரி வந்தாங்க. அதே போல் தாவூதுக்கு 120 வருஷத்துக்கு முந்தி வந்தாங்க. மெத்தடிஸ்ட் மிஷனில் டேவிட் பாமன் சொல்லி இங்கிலாந்துலேருந்து ஒரு மிஷினரி வந்தார். அந்த பகுதியிலலாம் ஊழியம் செஞ்சு அவங்க கல்லறை இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன் எங்கள் பகுதியெல்லாம் இப்படி இருக்குதுன்னு. 100 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் எப்படி வேலை செய்தார்கள். 6 மாதம் 1.5 வருஷம் ஊழியம் செய்து மலேரியா காய்ச்சல் வந்து அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி இறந்துருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் டோனாவூரிலே படித்தார்கள். நான் டோனாவூருக்கு போகும்பொழுது சில நேரம் இருக்கும் பொழுது சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போய் ஜெபிப்பேன். அங்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ரேனியஸ் ஐயர் அவர்கள் இந்த பகுதியில், திருநெல்வேலி பகுதியிலே, தேரிக்காட்டு பகுதியிலே 16 வருடங்கள் ஊழியம் செய்து 300க்கு அதிகமான கிராமங்களே சுவிசேஷம் அறிவித்து திருச்சபைகளை ஸ்தாபித்து 100க்கு அதிகமான பள்ளிக்கூடங்களை பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்தார்கள். இந்த டோனாவூர் கிராமத்தையும் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். தேவனுக்கு மகிமை. நான் அந்த கல்வெட்டை பார்த்தேன். என் கண்களிலே கண்ணீர் வந்தது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நம்மை தேடி வந்த மிஷினரிகள் இந்த சாயர்புர வட்டாரத்திலே, தேரி காடுகளிலே அலைந்து திரிந்து சுற்றி நடந்து திரிந்து இயேசுவின் சுவிசேஷத்தை நம் முன்னோர்களுக்கு கொடுத்தார்களே. எப்படி கொடுத்தார்கள்? இயேசுவை போல். பவுல் அப்போஸ்தலன் எருசலேம் துவங்கி இல்லிரிக்கா தேசம் வரைக்கும் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் கிராமமாக பட்டினமாக அவர் ஊழியம் செய்தார். எதை பார்த்து? என் எஜமான் இயேசு கிராமமாக சுற்றி திரிந்தார், பட்டினமாக சுற்றி திரிந்தார். நானும் அந்த மாதிரி ஊழியம் செய்வேன். ஒரு ரேனியஸ், ஒரு சாயர், ஒரு கால்டுவெல் அவர்கள் உருவாக்கின கோதுமை மணிகள் நீங்கள். நம்ம எத்தனை கிராமத்திற்கு போயிருக்கிறோம்? எத்தனை ஆத்துமாக்களை தேடி போயிருக்கிறோம்? எத்தனை வீடுகளுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறோம்? அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். அதை உன்னிடத்தில் கேட்கிறேன், நீ தர வேண்டும். எத்தனை முறை பாடியிருக்கிறோம்? நம்ம கால்களை கொடுத்திருக்கிறோமா? நம்முடைய நாவுகளை கொடுத்திருக்கிறோமா? இயேசு நடந்து சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். இன்னும் இந்த தூத்துக்குடியில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக ஒருவேளை இயேசு இங்கு வந்தால் நம்மை போல உட்கார்ந்திருக்க மாட்டார். எல்லா கிராமம் போவார், வீடுகளுக்கு போவார். நம்முடைய கால்கள். 36ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி, அவர்கள் மீது மனதுருகி. ஒருவேளை இந்த கூட்டம் நடத்துனீங்க, ஒரு 10,000 பேர் வந்தால்
எங்கள் ப்ரொமோஷன் ஸ்டாஃபெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு விடுவாங்க, பிஷப் பேசினார், பெரிய கூட்டம் வந்துச்சு. ஆனால் இயேசுவை பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். திரளான ஜனங்கள் வந்தார்கள். இயேசுவோ அதை கண்டு மகிழவில்லை. He was moved with compassion. அவர் மனதுருகினார். மக்களை பார்த்து சந்தோஷப்படவில்லை, பத்திரிகையிலே போடவில்லை, அறிவிக்கவில்லை. He was moved with compassion. இன்னைக்கு அந்த மனதுருக்கம் நமக்குள் இருக்கிறதா? கிராமமாக மக்கள் எங்கெல்லாம் போகிறாங்க, கோவில்களுக்கு போகிறாங்க, அங்க போறாங்க, இப்படி இருக்கிறாங்க. இவர்களை பார்க்கும் பொழுது ஒரு மனதுருக்கம் நமக்குள் வருகிறதா? நமக்குள் இயேசு இருந்தால் இந்த ஜனங்களை பார்த்து மனதுருகுவார். அந்த மனதுருக்கம் நமக்கு இருக்கிறதா? இந்த பீல் மக்களை பார்க்க சில நேரம் கூலி வேலைக்கு அப்படியே பொட்டமாக கொண்டு போவாங்க. ஒரு லோக்கல் ட்ரெயினில் ஏறுவாங்க. அது மெமு ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின். நான் ஒரு நாள் போய் பார்த்தேன், ஊழியரை கூட்டிகிட்டு போய் 12 கம்பார்ட்மெண்ட் எல்லாம் உள்ள பேக்டாக இருக்கும். நான் தலையை உள்ளே விட்டேன். ஒரு 2 பேர் 3 பேர் ஜெய் இயேசு சொல்லுவாங்க. என் கண்களில் கண்ணீர். ஆண்டவரே, 120 பேரில் 3 பேர் தான் ஜெய் இயேசு சொல்கிறாங்க, மீதி 97 பேர் அந்த மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள அந்த மனதுருக்கம் இருக்கிறதா? நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்கள் சந்திக்கிற மக்கள் எத்தனை பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே வாழுகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் ஒரு மனதுருக்கம் வருகிறதா? அவரை சுற்றி திரிந்து ஊழியம் செய்தால் மனதுருக்கத்தோடு ஊழியம் செய்தார். அடுத்து பார்க்கிறோம், மெய்ப்பின் இல்லாத ஆடு, தொய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்கள், ஒரு ஆத்தும பாரம். சமாரிய ஸ்திரீ தீண்டத்தை பார்க்க தொடக்கூடாது, போகக்கூடாது. ஆத்தும பாரம் உள்ளவர் இயேசு. இன்றைக்கு நம்ம மத்தியில் இயேசு வந்திருக்கிறார், ஆத்தும பாரத்தோடு வந்திருக்கிறார். சிதறப்பட்டவர்கள், தொய்ந்து போனவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள் அலைந்து திரிகிறார்கள். என் ஜனம் அழிகிறது என்று அவருடைய ஆத்தும பாரம். இன்றைக்கு நமக்கு அந்த ஆத்தும பாரம் இருக்கிறதா? மெய்ப்பனற்ற ஆடுகள். இயேசுவை போல ஊழியம் செய்ய பாரம் உண்டா? ஒருவேளை வட இந்தியாவுக்கு வாருங்கள் என்று உங்களை அழைக்கவில்லை. அன்பான டாக்டர் DGS தினகரன் அவர்கள் 28 ஆண்டுகள் ஸ்டேட் பேங்க்ல பணியாற்றி கொண்டு பல லட்சங்களை மனதுருக்கத்தின் ஊழியத்தின் நிமித்தமாய் கொண்டு வந்தார்கள். அப்பாத்துரை அவர்கள் அவங்க பேங்க்ல வேலை பார்த்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து பல லட்சம் மக்களை கொண்டு வந்தார்கள். என் அன்பு சகோதரனே, நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும் ஆண்டவரே எனக்கு அந்த ஆத்தும பாரத்தை தாங்க, எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாங்க. இந்த இரவில் சிலரை கர்த்தர் தொடப்போகிறார். இந்த சபையிலே எனக்கு ஊழியம் செய்யும்படியாக உனக்கு ஆண்டவர் வேலை கொடுத்திருக்கிறார், தொழில் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க ரிட்டையர்டா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறார். அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். இயேசுவை போல் பரிசுத்தம், இயேசுவை போல் ஒரு இதயம் ஊழியம் செய்வதற்கு. மூன்றாவதாக இயேசுவை போல ஜெபிப்பதற்கு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த உடனடியாக ஊழியம் செய்யவில்லை. லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. சரி, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசித்து பிதாவோடு கூட அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இதுவரை நான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தேன், இப்போ ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன், நான் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? பிதாவாகிய தேவனோடு 40 நாட்கள் இருந்தார். இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த 40 நாளிலே நாம் எவ்வளவு நேரம் ஜெபத்திற்கு செலவழித்து இருக்கிறோம்? ஜெபம் என்றால் சன்னியாசியை போல அல்ல, பிதாவாகிய தேவனோடு அப்பாவோடு நாம் உறவாடுவது. எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறோம்? எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப்பில் டைம் கொடுத்துருக்கிறோம்? ஆண்டவரோடு
நம்ம எவ்வளவு பேசியிருக்கிறோம்? 40 நாட்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்காக முழுவதும் ஜெபம் பண்ணாரு? 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு. அநேகர் இயேசுக்கு பின்னாடி சீஷர் வர்றாங்க. ஆனா யாரை தேர்ந்தெடுக்கணும்? பிதாவாகிய தேவனிடத்துல முழுதும் ஜெபம் பண்றார். காட் ஆல்மைட்டி சொல்லுகிறார், இந்த 12 பேரை எடுக்கணும் சொல்லி. நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். ஒரு பெரிய ஊழியத்தை முடித்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். முழுதும் ஜெபம் பண்ணுகிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஜெபம் பண்ணினார். சீஷர்களை தெரிந்து கொள்ள ஜெபம் பண்ணினார். பெரிய மிராக்கிள் மினிஸ்ட்ரியை நடத்தி முடித்த பின்பு பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் காத்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, என் பிதாவோடு நான் பேசுகிறேன். பிதாவோடு பேசுவது தான் ஜெபம். அதை அவர் விடவில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இதை நல்லா நீங்க தியானம் பண்ணுங்க. ஜீசஸ் த ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர், அவரோடு பேசுகிறார். ஆபிரகாம் பாருங்க, அல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். 17-18 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமும் பிதாவாகிய தேவனும் சாயர்புரத்தில் மார்க்கெட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டு சாப்டர் முடியும் போது, எப்பா சாரா தேடுவா, நீ போ, நான் ஹெவனுக்கு போகிறேன், பை பை சொல்லிட்டு போகிறார். த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ரேயர். ஆண்டவரத்தில் நம்ம விசாரிக்கிறோமா? ஜீசஸ் சொல்கிறார், நான் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ, எதை காட்டுகிறாரோ, நீ நாளைக்கு போ, ஒரு விதவை பாடையை சுமந்துட்டு வருவாங்க, நீ போய் தொடு. என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதை பிதாவாகிய தேவன் காட்டுகிறார், பேசுகிறார். அதைத்தான் குமாரன் செய்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறோம்? ஒரு முறை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களிடத்தில் நான் பேசுவேன். என்னை பார்த்தோன்னே தேவராஸ் மாதிரி, எப்பா காட்டுக்குள்ளே பயங்கரமாக ஊழியம் செய்கிறேன். நான் சொல்வேன், ஐயா நீங்கள் ஒரு தடவை வாங்கப்பா அப்படிமே. அதெல்லாம் வரமாட்டேன், ஆண்டவர் சொன்னால் வருவேன்ட்டார். அப்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, தேவராஸ் வெஸ்டர்ன் இந்தியா காட்டினாரு, நான் உன் ஊருக்கு வரேன், 7 நாள் வரேன்ட்டார். அவர்கிட்ட 3 நாள் வாங்குறதே பெரிய பாடு, 7 நாள் வரேன்ட்டார். ஆனால் அப்போ தான் பயங்கர பெர்சிக்யூஷன், அங்கே மீட்டிங்லாம் நடத்த முடியாது. அப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், குடும்பமாக ஜெபித்தோம். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் ஊழியத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே விசாரிப்போம். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி 34 வருஷம் இந்த ஊழியம்? நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். அப்போ 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அவர் வர்றாரேன்னு ஜெபம் பண்ணுறோம். 2வது நாள் ஆண்டவர் பதில் கொடுத்து விட்டார். ஒரு தேவதூதன் ஒரு ஸ்க்ரோல் கொண்டு வந்து கொடுக்குறான். அதில் எழுதியிருந்தது, இந்த ஊழியர்களுக்கு மெஹமதாபாத் என்ற இடத்துல கூட்டம் நடத்த வேண்டும், இந்த 3 மாநிலத்திலே சுகமளிக்கும் கூட்டம் வைக்க வேண்டும், ஃபஸ்ட்டு டைம் போலீஸில் பெர்மிஷன் வாங்கி நடத்துங்கன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ராஜஸ்தானில் ரொம்ப கஷ்டம், அங்கே ஊழிய ஒழுங்கு பண்ணியிருந்தோம். பயந்து ஆண்டவரே அங்கே போய் நிற்கிறோம். அந்த ஊழியக்காரன் வந்து நிற்கிறான். ஐயா என்னடான்னு கேட்டேன். இங்கே போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவன் ஒரு நோட்டு புக்கை வச்சு எழுதிட்டு இருக்கான் என்னென்ன நடக்குன்னு. அதுக்கு என்னடா? இல்லையா, ரோட்டில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான் மாட்டு வண்டியில், அவன் செத்து போயிட்டான், சாக போகிறான்னு சொல்லி அவங்க கொண்டு போகிறப்ப யார்கிட்டையோ கேட்டிருக்கான், இது என்னென்னா சங்காய் மீட்டிங், சுகமளிக்கிற கூட்டம்னு அவன் கொண்டு வந்து அந்த ஆளை ஸ்டேஜுக்கு முன்னாடி படுக்க வச்சுருக்கான். சரி கவலைப்படாத, அந்த போலீஸ் வேறு அதை நோட் பண்ணுறாங்க. இங்கே ஃபாதர் வந்தது தான், இயேசு ராஜா ஆயா ஹே,
இயேசுராஜா வந்திருக்கிறார், பாட்டை பாடுனா எங்கள் மக்கள் நடனமாடி துதிக்கிறாங்க, அவருக்கு சொல்லவா வேணும்? நன்றி என்று சொல்லுகிறோம், தன்யவாத் ஈசு. அவர் ஆட, எங்கள் ஜனங்கள் ஆட, எல்லாரும் ஆடுறாங்க, நான் ஒருத்தன் தான் ஆடலை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த ஆளுக்கு என்னடா ஆகுது. மைக் அவர் சத்தம் வேற, ஏசு ஏசுங்கிறார். மைக்கை கூட்டுங்கயா சத்தத்தைங்க. அவன் போடுற சத்தத்தில் அவன் டப்புன்னு போயிடுவான் போல இருக்கு. 3வது பாட்டை பாடும் பொழுது திடீர்னு பார்க்குறேன், அந்த ஆள் எழும்பி உட்காந்து இப்படி ஆடுறான். டேய், அவர் பிரசங்கத்தை முடித்து ஜெபம் பண்ணப்போ முதல் ஆளை வந்து ஹீலிங் ஆயிடுச்சுன்னு சாட்சி கொடுத்தான். அந்த போலீஸ்காரன் தான் முதல்ல வந்து ஃபாதர்கிட்ட, ஐயா என்னை பிளஸ் பண்ணுங்கன்னாங்க. ஆண்டவர் பேசுகிறவர், ஆண்டவர் பேசுகிறவர். நீ ஜெபிக்கிறாயா? இயேசு ஜெபித்தார் 40 நாட்கள், இரவெல்லாம் ஜெபித்தார், ஊழியத்தை முடித்துவிட்டு ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, லூக்காவிலே கெத்செமனே தோட்டத்தில் ஒலிவ மலையிலே ஜெபிப்பாங்க. வழக்கம் போல இயேசு அங்கே போய் ஜெபிக்கிறார். 22ஆம் அதிகாரம் லூக்கா 22:40 வாசிப்போமா? ஆண்டவருடைய இந்த பேஷன் வீக் டைமில் நம்ம அதிகமாக தியானிக்கலாம். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். சீமோன் பேதுரு, யோவான், யாக்கோபுடைய சொன்னுகிறார், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. 3 பேரும் தூங்கி விட்டார்கள். அவர் ஜெபம் பண்ணினார், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அவர் 3 முறை ஜெபித்தார். தேவன் ஒரு தேவ தூதனையே அனுப்பி வைத்தார், பலப்படுத்தும்படியாக அனுப்பினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, 1 மணி நேரம், 1 மணி நேரம் நீ ஜெபிக்கிறாயா? நீ ஆண்டவரோடு வந்து, ஆண்டவரே உம்முடைய மன பாரம் என்ன என்று நீ ஜெபிப்பாய் என்றால் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். பேதுரு 1 மணி நேரம் தூங்கிவிட்டார். நடந்தது என்ன? இந்த சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை பிடிக்க வந்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. இயேசுவோ நின்றார். யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம், நான் தான் என்றார். அந்த 1 மணி நேர ஜெபம் தன்னை அர்ப்பணிக்க வைத்தது. 1 மணி நேர ஜெபம் தேவதூதனுடைய பலத்தை கொடுத்தது. பேதுரு கத்தியை எடுத்து காதை வெட்டுகிறான், இயேசுவோ சுகப்படுத்துகிறார். 3 முறை இயேசு ஜெபித்தார். 1 மணி நேரம் ஜெபிக்கவில்லை, 3 முறை மறுதலித்தான். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை போல. இந்த பேஷன் வீக்கில் அந்த ஜெப பாரத்தை எனக்கு தாங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறாரே. இயேசுவை போல ஜெபிக்கணும், ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். ஜெபத்தை குறித்து எத்தனையோ ஆலோசனைகளை, ஊமைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய பரிசுத்த வாழ்வு, அவருடைய ஊழியம், அவருடைய ஜெபம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கனிகள். இயேசு அவர் கனிதரும் செடியாக, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்னார். அவர் கனிதரும் ஒரு வாழ்க்கை. நிறைய சொல்லலாம், ஒன்று சொல்லுகிறேன், சின்ன சின்ன காரியம் சொல்கிறேன். முதலாவது, இயேசு என்றாலே மன்னிப்பு, மன்னிப்பு. அவர் மன்னிக்கிற கர்த்தர். அவருடைய பேரபிள்ஸ் எல்லாம் வாசித்து பாருங்க, 7-70 தடவை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். கெட்ட குமாரன், இளைய குமாரன் ஊமையை சொன்ன அந்த ஆண்டவர் அங்கு தகப்பன் மன்னிக்கிறதை சொல்லுகிறார். அவர் சொன்ன ஊமையெல்லாம் வாசித்து பாருங்க. எவனுடைய பாவம் அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவான். மன்னிப்பை பற்றி எவ்வளவு ஊமைகளை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு இருக்கிறதா? அவரே மன்னிக்கிற தேவனாக இருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் மன்னிப்பை கட்டளையிடுகிறார். பேதுருவை மன்னிக்கிறார். விபச்சாரம் செய்து வந்த அந்த ஸ்திரீயை மன்னிக்கிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னிப்பு.
சிலுவை, அதை பார்த்தால் மன்னிப்பு. எத்தனை வருடங்கள் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கியிருக்கிறேன், எத்தனை முறை வேத புத்தகத்தை வாசித்திருக்கிறேன், எத்தனை முறை அன்பு கூறுவேன் என்று பாடல் பாடி ஆராதித்திருக்கிறேன். என்னால் மன்னிக்க முடிகிறதா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மன்னிக்க முடிகிறதா? கணவன் மனைவியை மன்னிக்க முடிகிறதா? மனைவி கணவனை மன்னிக்க முடிகிறதா? இன்லாவை மன்னிக்க முடிகிறதா? உடன் பிறந்த சகோதரன் சகோதரியை மன்னிக்க முடிகிறதா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தார். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவருடைய தாழ்மை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு என்றால் தாழ்மை. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இடுப்பிலே சீலையை கட்டி கொண்டு சீஷருடைய பாதங்களை கழுவினார். தாழ்மை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ ரூபமாகி மனிதனாக இந்த உலகத்திலே வந்து பாடுகளை அனுபவித்து நமக்கு ஒரு மாடல் வைத்திருக்கிறார். தாழ்மை. நம்ம வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிறதா? எங்கே ஊழியர்களில் 1000 ஊழியர்கள் எழுப்பியிருக்கிறேன். ஆண்டுடைய கிருபையில் எனக்கு கீழேன்னு சொல்ல மாட்டேன், என் கூட. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து உன் கூட இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறாங்க. தே ஆர் த ஸ்ட்ரென்த் ஃபார் மீ. ஆனால் சிலர் உள்ளத்தில், யூதாஸ் உள்ளத்தில் பிசாசு நுழைஞ்ச மாதிரி சிலர் உள்ளத்தில் பிசாசு நுழைஞ்சிருவான். நான் ஜெபம் பண்ணி பேய் விரட்டி அவனை ஞானஸ்தானம் கொடுத்து அபிஷேகத்தில் நடத்தி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உயர வச்சேன். சில நேரங்களில் எங்களையே காட்டி கொடுக்குற மாதிரி எதிராக பேசுவாங்க. சில நேரங்களில் மனம் உடையும். ஆண்டவர் சொல்வார், மன்னித்து விடு, நீ தாழ்மையாக இரு, நான் ஒன்றுமே பேச மாட்டேன், அமைதியாக இருந்துருவேன். சில ஸ்தாபனங்கள் வந்து எங்கள் ஊழியரை திருடிடுவாங்க. அவர் உனக்கு 3000 ரூபா தானே தர்றாரு, நாங்கள் 5000 ரூபா தர்றோம்னு சொல்லி ஏமாற்றி சர்ச்சையே கொண்டு போயிடுவாங்க. எனக்கு கோபமாக வரும். ஆண்டவர் சொல்வார், தாழ்மையாக இரு, 1 போனால் என்ன, நான் 10 தருவேன், நீ தாழ்மையாக இரு. என்னை எதிர்த்து வந்த என் பிள்ளைகள், நான் பேப்டிசம் கொடுத்து உருவாக்கின ஊழியர்கள் எதிராக வரும்பொழுது நான் தாழ்மையாக இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு இந்த மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னை பிஷப்பாக கான்சக்ரேட் பண்ண அந்த நாளை நான் நினைத்து பார்ப்பேன். என் வாழ்க்கை ஏன் வாழ வேண்டும் என்று ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து குடித்து என் உயிரை மாய்த்து கொள்ள நினைத்தேன். ஆனால் அந்த விஷ பாட்டிலை ஆண்டவர் முறித்து எனக்கு ஜீவன் கொடுத்தார். என்னை பெயர் சொல்லி அழைத்தார், என்னை அபிஷேகித்தார். இன்றைக்கு அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவை போல ஊழிய செய்யணும். ஆண்டவர் சொல்வார், நான் எப்படி ஊழிய செய்தேன், அந்த தாழ்மை உனக்கு வேணும். எத்தனை திருமண்டலங்கள் எழுப்பினாலும், எத்தனை கோடி மக்களை கொண்டு வந்தாலும் இயேசுவை போல தாழ்மையாய் நீ ஊழியம் செய்ய வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உன் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், பேர் புகழை கொடுத்திருக்கிறார். ஆனால் தாழ்மை உனக்குள் இருக்கிறதா? திருச்சபையிலே ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் உனக்குள் தாழ்மை இருக்கிறதா? சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல் மன்னிக்கும் தன்மை. கடைசியாக பாருங்க, அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் வாழ்க்கை முழுவதும் he surrendered himself to the will of God. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா?
இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் என்ற வார்த்தை நமக்குள் இருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகள், மன்னிப்பு, தாழ்மை, ஒப்பு கொடுக்கும் தன்மை நமக்குள் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். கடைசியாக இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். ஹல்லேலூயா. இயேசுவின் மேலே இருந்த அபிஷேகம். இயேசுவை கவனித்து பாருங்கள். God has anointed him with the Holy Spirit and the power. ஆகவே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசில் அகப்பட்டவர்கள், நோயிலே கஷ்டப்பட்டவர்களை விடுவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு வசனத்தை வாசித்து கொஞ்சம் பொறாம வரும். ஆண்டவர்கிட்ட நானும் கேட்பேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 3:34 அதனுடைய பின்பகுதி. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரு? வித்தவுட் மெஷர்மெண்ட். ஒரு நாள் இதை வாசித்த உடனே பிரேக் போட்டேன். ஆண்டவரே, உம்முடைய குமாரனுக்கு இவ்வளவு அபிஷேகம் வேணும்னா அந்த காட்டுக்குள்ளே போய் ஊழியம் செய்கிற எனக்கு எவ்வளவு வேணும்? ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி கேளுங்க. வித்தவுட் மெஷர்மெண்ட் உம்முடைய சன்னுக்கு மட்டும் கொடுத்தீங்க. இந்த கடைசி காலத்தில் பாவ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எங்களுக்கு உம்முடைய அபிஷேகம் மெஷர்மெண்ட் இல்லாமல் எங்களுக்கு வேணும். நான் ஒரு நாள் இதை பார்த்த உடனே அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ரியலி ஒரு டச் ஆண்டவர் கொடுத்தார். லூக்கா 3 நம்ம வாசிக்கிறோம். அவர் கரை ஏறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாசித்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். he was filled with the Holy Spirit. he was led by the Holy Spirit. ஆவியானவரால் நடத்தப்பட்டார். ஏதோ ஒரு கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் தொட்டிருக்கலாம், அது கிடையாது. அனுதினமும் நிரப்பப்படணும். 4வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா he was power with the Holy Spirit. ஆவியானுடைய பலத்தோடு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். நிரப்பப்பட்டார், led by the Holy Spirit. அந்த வல்லமையோடு ஊழியம் செய்தார். இன்னைக்கு அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர்கிட்ட அந்த அபிஷேகம் இருந்ததுனால அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்தது. அவர் பாருங்க, பிசாசு பிடித்த அவரை பார்த்து போ அதட்டினார். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். சில நேரங்களில் பிசாசு விரட்டுறதுக்கு நம்ம படுற பாடு, தலையை பிடிச்சி ஆட்டி, சிலவங்களாம் 5 நாள் 6 நாள்லாம் உபவாசம் இருப்பாங்க. எங்கள் பீல் மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் வந்தாங்கன்னா 198 பேருக்கு பேய். நாங்கள் 2 பேர் தான் பரிசுத்த ஆவி. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பாடுறது? நிக்கல் ஜாவ், நிக்கல் ஜாவ்னா விலகி போ, விட்டு போ, அவ்வளோதான். எல்லா பேய்களும் ஓடிடும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பேய் பங்களால் இருந்தீங்க, இவ்வளவு பேயெல்லாம் விரட்டுறீங்க, ஏதாவது உங்களை அட்டாக் பண்ணுமா? ஏதாவது சொப்பனம் வருமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்ததே கிடையாது. ஆமாம், ஒரு பாம்பு வந்ததில்லை, ஒரு எது வந்ததே கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு 200-300 பேய் வரட்டுறோமோ அன்னைக்கு நல்லா டீப் ஸ்லீப், கூட 1 மணி நேரம் தூங்கிடுவேன். நிக்கல் ஜாவ், ஓடின எல்லா பேயும். இயேசுவினுடைய வார்த்தையிலே வல்லமை. எழுந்திரு, எழுந்தாள். ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை. இறையாதே, அமைதலாயிரு, அவருடைய வார்த்தையிலே வல்லமை. அவர் மேலிருந்த அபிஷேகம், அவருடைய வார்த்தையிலே வல்லமை. சுத்தமாக, குஷ்டரோகி சுத்தமானார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள். அவர் மேலிருந்த அபிஷேகம். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். கடல் அலைகளை பார்த்து நிறுத்தினார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார். அவர் மேலிருந்த அபிஷேகம், the gift of the Holy Spirit, அளவில்லாமல் நிரப்பினார். சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். நீங்க எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளவு. அவர் வார்த்தையில் அபிஷேகம், அவர் பார்வையிலே அபிஷேகம்.
சகேயுவை பார்த்தார். அவ்வளவு பெரிய பாவி, அவன் எப்படிப்பட்டவன் என்று உலகமே சொல்லுது. இயேசு சகேயுவை பார்த்தார். சகேயு இயேசுவை பார்த்தான். அவ்வளவுதான். இறங்கி வந்தான், பாவத்தை அறிக்கை செய்தான், மனம் திரும்பினான். மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், எனக்கு பின்னே வா. மத்தேயு பார்த்தான், இயேசுவுக்கு பின்னாடி வந்தான். எங்கள் ஊழியத்தில் சுரேஷ் அட்டிலான்னு ஒரு மனிதன் இருக்கிறான். அவங்க சொந்தக்காரங்க, அக்கா குடும்பம் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அந்த குடும்பம் வந்த உடனே அந்த சின்ன தம்பி வந்தான். ஐயோ, எங்கள் அத்தன் வர்றாரு. ஏண்டா, போலீஸா என்னன்னு கேட்டேன். இல்லை, அவர் மோசமான ஆள், இயேசுனா நம்மளை அப்படியே இது பண்ணிடு, பயப்படாத, நான் இருக்கேன்னு, வரட்டும். வந்தார். என்னை பார்த்தோன்னே சாட்டா புட்டான்னு பேசினார். நான் ஒன்றுமே சொல்லலை, அவர் மேலே கை போட்டேன், நல்லா பேசினேன். வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் வந்தார். அப்படி வெளியில் நின்னார். திருப்பி அவரை பார்த்து காட் பிளஸ் யூ இவ்வளோ தான் சொல்லிட்டு வந்தேன். 2 நாள் கழித்து அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், எங்கள் அத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எப்படிலாம் கேட்டேன். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னு 2 வார்த்தை பேசுனீங்கன்னு, ஐயோ, ஒரு தேவனை மகனை பார்த்தேன் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கார். இன்னைக்கு அவர் பேராயராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பார்வை, இயேசுவின் சரீரத்தில் அந்த வல்லமை இறங்கியது, அவருடைய உடையிலே அந்த வல்லமை இறங்கியது. 12 வருடம் வியாதியுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திர தொங்கலை தொட்டவுடனே சுகம் அடைந்தாள். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஒரு முறை நாங்கள் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தினோம். அந்த அபிஷேக கூட்டத்தில் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அப்படி இறங்கி வந்தார். சிலரை பயங்கரமாக நிரப்பினார், அக்கினியாக நிரப்பினார். அந்த மீட்டிங் முடிஞ்சு 3 நாள் கழித்து ராஜஸ்தான் ஊழியர் வந்தார். டோடியார்னு சொல்லி ஒரு ஊழியர் வந்தார். என்னடான்னு கேட்டேன். சார், எனக்கு மோட்டார் சைக்கிள் வேணும்னா. டேய், அதெல்லாம் வாங்க காசு இல்லை. ஏண்டான்னு. சார், நான் ஊழியம் செய்கிறதுக்கு ஜீப்பில் போய் ஏறினேன். எங்கள் ஊரில் ஜீப்பில் வந்தீங்கன்னா 50-60 பேர் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு கேட்காதீங்க. வீல் மட்டும் விட்டுட்டு இங்கே கரம் சிரம் புறம் காட்டாதீர்கள் இருக்கும், ஆனால் எல்லாம் தொங்கிட்டு தான் போவாங்க. சார், அப்படி நான் உள்ளே உட்கார்ந்தேன் பாருங்க. காலையில் அபிஷேகத்தோடு வந்து உட்கார்ந்தேன். அந்த ஜீப்புக்குள்ளே இருந்து 6 பெண்கள் அலற ஆரம்பித்து பேயாடுறாங்க. அந்த டிரைவர் நிப்பாட்டினார். டேய், இங்கே யாரா? அது சொல்லுது, இயேசு வந்திருக்கிறார். அவன் கேட்டான், யாரா இங்கே ஈசாயிவாலா? அவன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டவன அவனை பிடிச்சிட்டாங்க. டேய் ஐயா, உனக்கு 50 ரூபா தரேன், நீ இறங்கிடு, என் பொழப்பெல்லாம் போயிரு. இறங்கிட்டான். பஸ்ஸில் போய் ஏறுனா அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு மந்திரவாதி இருந்திருக்கான். அவன் போடுறான் ஆட்டம். அந்த கண்டருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏய் நீ ஈசாயிவாலாவா, இறங்குன்ட்டான். சரி, எனக்கு பைக் வேணும். சில ஊழியக்காரிகள் சாட்சி கொடுப்பாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு போகிறோம், எங்கள் சேலை பட்டு பிசாசுகள் ஓடினது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இயேசுவை நோக்கி அநேகர் வந்தார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே தொடுங்கன்னு சொல்லி. வேதம் சொல்லுகிறது, அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அதே போல மத்தேயுல பார்க்கிறோம், அவரை தொடும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். எத்தனை பேர் தொட்டாங்களோ அவங்க சுகமானாங்க. இயேசு தொட்டால் சுகம், இயேசுவை நீங்கள் தொட்டாலும் சுகம். அந்த அபிஷேகம் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக மரிக்கப் போகிறேன், நான் ஜீவனை கொடுக்க போகிறேன், ஆனால் உயிர்த்தெழுந்து நான் உங்களுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நான் போய் என்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். 40 நாட்கள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் தன்னுடைய தரிசனத்தில் காட்டினார். அதன் பின்பு 10 நாட்கள் காத்திருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், என் சாட்சிகளாய் நீங்கள் விளங்க வேண்டும். யூ ஆர் கோயிங் டு ரிவீல் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவரை அந்த 50வது நாளில் அனுப்பினார். பேதுருவை கொண்டு 3000-5000 பேர், வேதம் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். இன்றைக்கு பீல் மக்கள், விசுவாசிகள், சிறு பிள்ளைகள் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள் என்றால்
அவர்கள் மீது இருக்கிற அபிஷேகம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் சரீரத்தில் வல்லமை இறங்கும், உங்கள் உடைகளிலே இறங்கும், உங்கள் பார்வையிலே இறங்கும். நீங்கள் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்குள் இருக்கிற என்ன ஆவி என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் ஸ்பிரிட். உங்கள் கைகளை வைக்கும் பொழுது சுகம் அடைவார்கள். இதுவரை என் வாழ்நாளை வீணாளாய் மாற்றிவிட்டேன், என் கைகளை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரை பயன்படுத்துங்க, என் கால்கள் என் நாவுகளை தருகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் மேல் இருந்த பரிசுத்தம், அவர் மேல் இருந்த ஊழிய பாரம், அவர் மேல் இருந்த ஜெப வாழ்க்கை, அவர் மேல் இருந்த ஆவியின் கனிகள், அவர் மேல் இருந்த அபிஷேகம். ஆண்டவரே, இனி நான் பேருக்கு கிறிஸ்தவள் என்று சொல்ல அல்ல, நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போமா? இயேசு இங்கே வந்திருக்கிறார். க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் கண்களை மூடுங்க. இயேசு இங்கே வந்திருக்கிறார். Oh, glory to Jesus. Holy Spirit is moving here. இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஒரு மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை தேடி வந்திருக்கிறார். ஜீசஸ். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன், நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன். நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டருளும் ஆண்டவரே. Let the love and compassion of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம், அன்பு இறங்கி வருவதாக. Touch everybody, O Lord. எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு நம் பக்கத்தில் வந்திருக்கிறார். அவருடைய அன்பு இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய மனதுருக்கம் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவை தொடுங்கள், இயேசுவை தொடுங்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள், அவர் தொட்ட யாரும் சொஸ்தமடைந்தார்கள். இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார். ஐயோ, நான் இயேசுவுக்கு முன்னாக போவதற்கு யோகியது இல்லை, பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இன்றைக்கு இயேசுவின் வஸ்திர தொங்கல் இங்கு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. வா, கம் கம் டு மீ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கம் மை சன், கம் மை டாட்டர். இயேசு இங்கு வந்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் வீட்டில் அற்புதம் நடக்க போகிறது, இந்த இரவில் நடக்க போகிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், தேவையற்ற பிரச்சனைகள், ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க. இயேசு விடுவிக்கிறார், இயேசு உங்களை தொடுகிறார். Thank you Lord, thank you for the touch, thank you for the deliverance. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார். தகப்பனே, உம்மை போல ஒரு பரிசுத்தம், வாயை திறந்து சொல்லுங்க, உம்மை போல ஒரு பரிசுத்தம். என் பார்வை, என் பேச்சு, என்னுடைய நடை, என்னுடைய சிந்தை, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் இதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் போல் நடந்திட கால்கள், அவர் போல் பேசிட என் நாவுகளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க பாரத்தை தாங்க ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை எனக்கு தாங்க, ஜெப வாழ்க்கையை தாங்க. மன்னிக்க முடியல, எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க, தாழ்மையை தாங்க, பெருமை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.